ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல ஒரு குட்டி அறுவடை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு பழங்கள் செடியில பாத்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்கு. அது இன்னைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ இந்த பழங்கள் பறிச்சு நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா அது சாப்பிடவே முடியாது. ரொம்ப புளிப்பா இருக்கும். நம்ம ஜூஸ்க்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஷர்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுல எலுமிச்சம் பழம் இல்லை அப்படின்னா, செடியில இது இருக்கு அப்படின்னா நீங்க இது பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பயங்கர புளிப்பா இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ அந்த ஜூஸ் போடும் போது இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் ரொம்ப அப்படியே தூக்கி விடும். ஸோ நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரு. ஆரஞ்சு ஷர்பத் குடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது வச்சு நம்ம போடலாம். ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழங்கள் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. எப்படியும் வாரத்தில் ஒரு 2 பழமாவது இல்லை 3 பழமாவது இதில் கிடைச்சிரும். எனி டைம் இந்த செடியில் காய் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பூக்கள், அதே மாதிரி பிஞ்சுக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கள். இன்னைக்கு அவ்வளோ பழங்கள் நம்ம பறிச்சு கூட அவ்வளோ பிஞ்சுக்கள் அதில் இருக்கு பாருங்க, காய்களும் இருக்கு. ஸோ இந்த செடி வாங்கிட்டு வச்சோம்னா நம்மளுக்கு யூஸ் தான். எலுமிச்சம் பழத்துல செடியில எலுமிச்சம் பழம் கிடைக்குதோ இல்லையோ, இந்த குட்டி ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு பழம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்க்க போறது எலுமிச்சம் பழம் செடி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பழங்கள், நல்ல பெரிய பெரிய பழங்கள். அது நல்லா நல்ல செங்காயா இருக்கு. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன், செடியிலேயே பழுக்கட்டும், சரி நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அது பழுக்கிற மாதிரி இல்லை. ஸோ பறிச்சு வச்சோம் அப்படின்னா ஒரே நைட்ல பழுத்துரும்னு சொன்னாங்க. அதனால அது நம்ம பறிச்சிட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா இதுல கொத்து கொத்தான காய்கள் இருக்கு. ஸோ எலுமிச்சம் பழங்கள்லயே நிறைய ரகம் இருக்கும். பாத்தீங்கன்னா அங்க கொத்தா ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ கொத்து கொத்து காய்க்கிற அந்த செடி தான் போல இருக்கு இது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ காய், இந்த 3 காய் பறிச்சுட்டு பிறகு இவ்வளோ, இந்த ஒரு இடத்துல 2, 3 அந்த மாதிரி தான் பழம் வரும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரே கொத்துல பார்த்தீங்கன்னா 8, 9 பழங்கள் இருக்கு. ஸோ வீணாகலை, நம்ம வாங்கிட்டு, ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாது எந்த செடி வாங்கிட்டு வைக்கிறோம், எப்படி வரும் அப்படின்ட்டு. வந்த பிறகுதான் இதுல காய் வச்சாதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ கொத்தாதான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அத்திப்பழங்கள். சோ அத்திப்பழங்கள் செடி நம்ம மாடி தோட்டத்துல நிறையவே செடிங்க வச்சிருக்கேன். சோ அதுல காய்கள் இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருக்கு. நான் நிறைய ஷார்ட்ஸ்க்கு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ பாருங்க, ஒரே நாள்ல இவ்வளோ அத்திப்பழங்கள் உங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ குட்டி குட்டியாக வீடியோவை எடுத்து வச்சுட்டு ஒரு லாங் வீடியோவாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பழம் பறித்தோம், அது அப்படியே செடியிலேயே வெடித்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு 2 பழங்கள் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா 1 பழுத்திருக்கு. ஸோ இந்த செடிங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு உரம்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸோட தோலுங்க தான் கொடுக்கறது. ஸோ காய்கறி பழங்களோட அந்த வேஸ்டேஜ் வீணாக்காத முட்டை ஓடு, அதே மாதிரி டீத்தூள் அந்த உரம் எல்லாம் எடுத்துன்னு நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஸோ நல்லா காய் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு செடியிலேருந்து நான் ஒவ்வொரு காயும் பறிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு காய்கள் இருக்குது. செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. அதாவது நல்லா வளர்ந்து இருக்குது, நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கு. செடியும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ காய்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு குட்டி பிஞ்சு வரைக்கும் டிப்பில் இருக்கு பாருங்க. ஸோ நல்லா காய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு ஆரஞ்சு பழங்கள், அதே மாதிரி எலுமிச்சம் பழம், அதே மாதிரி அத்திப்பழங்கள் இவ்வளவும் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ thank you for watching.